இயேசுவுக்கு முன்பாக மந்திரம் நிற்க முடியாது, வெள்ளி சூரியன் நிற்க முடியாது, செய்வனை நிற்க முடியாது, யாகங்கள் நிற்க முடியாது. எந்த தகட தாயத்தோ இயேசுவின் வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியாது. இயேசுதான் உன்னை விடுதலை ஆக்குற தெய்வம். அவரை அன்று வேறு ஒருவரும் இல்லை. உன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக நீங்கள் என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கு உங்கள் வீட்டில் ரட்சிப்பு உண்டாகும். ஒரு ரட்சிப்புக்காக அலைகிறீர்களா? உங்கள் குடும்பத்தின் சமாதானத்துக்காக பிரயாசப்படுகிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் நன்மை உண்டாக வேண்டுமா? என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடி பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். மதுபானத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். வெற்றிலை பாக்கு போயில பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு விடுதலை இயேசு உங்களுக்கு இலவசமாய் தந்து உங்களை நடத்துவார். அதற்காக தான் நாங்கள் கிராமமாய் போய் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம். இத்தனை உபத்திரங்கள் மத்தியில் ஏன் நாங்கள் இயேசுவை அறிவிப்பதற்கு இந்த கிராமத்திற்கு எதற்கு வந்தோம் என்றால், நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிறோம், அவர் எங்களுக்காக மரித்தார், எங்களுக்கு நன்மை செய்தார். நாங்கள் நன்மை செய்தவரை இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு நீ மனம் திரும்பாவிட்டால் இயேசு இந்த பூமியில் மீண்டும் வரப்போகிறார். நீங்கள் நினைக்கலாம், இனி இயேசு குழந்தையாய் வரமாட்டார். இனி பூமியை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் வருகையினாலே பாவத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவனே, விபச்சாரத்தில், வேசித்தனத்தில், கனவிலும் காம விவகாரத்தில், பண ஆசையிலும் பொருள் ஆசையிலும் உலக சிற்றின்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனே, இயேசு வரும்போது நீங்கள் கைவிடப்படுவீர்கள். ஏனென்றால் இயேசு